ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபிங்கர்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நேற்று வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து பென்சிலை ட்ரா பண்ணுறதுனால ட்ரா பண்ணிடுங்க. இல்லாட்டினா நான் ட்ரா பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ட்ரா பண்ணுறதுனாலுமே ஓகே. ஒரு ஸ்லிப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு டபுள் சைடில் ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து நல்லா யூ ஷேப்பாக கர்வ் பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிடணும். ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இதே வந்து உங்களுக்கு அந்த யூ ஷேப் வராட்டினாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் டேப்பில் வந்து ட்ரா பண்ணிடுங்க. பென்சில் ஸ்கேலில் ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே ட்ரா பண்ணிக்கலாம். அந்த யூ ஷேப் எதுக்கு ட்ரா பண்ணுறோன்னா நெயிலுக்காண்டி தான் ட்ரா பண்ணுறோம். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு போல்டிங் கொடுத்துருங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போல்ட் லைன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் கொடுத்துட்டு ஹம்பை கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணி அதில் சென்டரில் ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு 3 லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு தின் லைனும் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்பு ஃபார்ம் பண்ணி ஸ்ப்ரில்லை ட்ரா பண்ணிவிட்டு அதில் கீழே ஒரு ஜும்காஸ் ட்ரா பண்ணுறதுக்காண்டி நமக்கு ஜும்காஸில் வந்து நமக்கு பார்ட் 5 வீடியோஸ் கிட்ட நம்மக்கிட்ட ஜும்காஸ் வீடியோ இருக்குது. உங்களுக்கு எந்த ஜும்காஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் வந்து இந்த ஜும்காஸ் போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு சிங்கிள் லைன் போட்டு ஒரு யூ ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் நெக்ஸ்ட்டு ஒரு அது போல்ட் கொடுத்துட்டு 2 லைன்ஸ் கர்வ் கொடுத்துட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணி கீழே ஒயின் ட்ரா பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சாரி, இது வந்து வீடியோ வந்து கொஞ்சம் பிளர்ராக இருந்திருக்கு, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இதை ஒரு 2 or 3 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கான லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் லைன் நெக்ஸ்ட்டு போல்ட் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துட்டு டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒரு ஒயின் ட்ரா பண்ணுறதுக்காண்டி ஒயின் ட்ரா பண்ணிடுங்க ஹம்புக்கு விட்டு இப்போ கர்வ் லைன் கொடுத்து இப்போ வந்து கீழே ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணி போல்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து கேமரா கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கேப் விட்டு லைன் வந்து கிரிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ ஃபில்லர் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா தான் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபில்லர் வந்து சும்மா ஒரு சர்க்கிள் சென்டரில் டாட்டு ஒரு சிங்கிள் லேயரில் ஹம்பு ஃபிங்கர்ஸில் வந்து அவ்வளோதானே போட முடியும். அதனால் நம்ம ஒரு சிம்பிளான ஃபில்லர்ஸே நம்ம போட்டோன்னா போதும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா பேக் வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு பேசிக் டு ப்ரைடல் ஃபுல் பேக் வீடியோஸ் இருக்குது தனித்தனியாக. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபில்லர்ஸ் போட்டு முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு போல்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் மறுபடியும் ஒரு தின் லைன் நெக்ஸ்ட்டு வந்து ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்பு டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த ஃபிங்கர்ஸ்னுடைய இது ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரே இதுலேயே நீங்கள் ஃபிங்கர் வந்து மெஹந்திலே ட்ரா பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லையா நீங்கள் வந்து பென்சில் ஸ்கேலில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அடுத்து வந்து 3 லைன்ஸ் வந்து 4 லைன் வந்து தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டர் 2 லைனுக்கு வந்து போல்ட் லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஹம்பு வந்து ஒரு சிங்கிள் லேயரில் கொடுத்துட்டு இது வந்து நல்ல ஒரு கர்வ் பெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து அதே வந்து ஒரு ஹம்பாட்டை வந்து ஹம்பில் டச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் கொடுத்துட்டு அந்த கீழே வந்து அந்த நம்ம யூ ஷேப் மாதிரி ட்ரா பண்ணோம்ல அதுக்கும் இந்த ஹம்புக்கும் வந்து இடம் இருக்குல்ல அதில் வந்து ஃபுல்லாக போல்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து டபுள் லேயரில் வந்து தின் லைன் கொடுத்துட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கேப் விட்டு கிரிட்டு ஃபார்ம் பண்ணிடுறோம். கிரிட்டுக்கும் செப்பரேட் பார்ட் வீடியோஸ் நம்மக்கிட்ட தனியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டபுள் லேயரில் தின் லைன் கொடுக்கறதுக்கு ஃபிங்கர்ஸில் இடம் இருக்காதுல்ல அதுக்கு இந்த ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து லைன் கொடுத்துட்டு அதிலே வந்து கொஞ்சம் போல்ட் பண்ண மாதிரி அந்த லைனை வந்து நீங்கள் போல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உள்ள கிரிட்ஸ் கொடுக்குறதுக்குன்னாலும் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். நான் ஒரு ஸ்ப்ரில் வச்சு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணலாங்கிறது தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்றுட்ருக்காங்க. பேசிக் டு பிரைடல் அட்வான்ஸ் கிளாஸு. உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், கிரிட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு போல் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தென் லைன், நெக்ஸ்ட்டு இன்னொரு தென் லைன், அதில் ஹம்பை ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ ஒரு டெக்கரேட் காணி நல்ல ஒரு ஸ்ப்ரில்லு, ஒரு கர்வ் நல்லா பெண்ட் பண்ணி அதை எட்ஜில் வந்து டாட்டு, மறுபடியும் ஒரு ஸ்ப்ரில்லு எட்ஜில் டாட்டு, இதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். மறுபடியும் வந்து ஃபிங்கர்ஸ்க்கு உண்டானதை வந்து ட்ரா பண்ணிடுங்க. நான் வந்து ப்ராக்டிஸ் இருக்கனால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு மெஹந்தி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் ஈஸியாகவே மெஹந்தி இப்போ கற்று தருவேன். உங்களாலையும் கண்டிப்பாக மெஹந்தி கற்றுக்க முடியும். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுனா, ஒரு தின் லைன் 4 லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் 2 லைன் போல்டு கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் லைனுக்கு வந்து ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லாவே ஒரு 3/4 முக்கால்வாசி ஃபிங்கர்ஸ்க்கு வந்து டிவைட் பண்ணிடுங்க. ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம இப்போ ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம். ஒரு ஜிக்ஜாக் லைன் வந்து ஃபுல்லாக நல்லா வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஆப்போசிட்டில் வந்து டாட்ஸ் வந்து குட்டி குட்டி டாட்ஸ் ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஒரு தின் லைன் வந்து அந்த டாட்ஸையோ ஜிக்ஜாக் லைனையோ வந்து டச் ஆகாத மாதிரி வந்து ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடும் அந்த சைடும் நம்ம பண்ணோம்ல தின் லைனை, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து போல்டிங் கொடுங்க. இது வந்து இந்த சைடு அந்த சைடு போல்டிங் கொடுத்துட்டு இப்போ ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணி அந்த சைடு வந்து ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து அவங்க ஃபிங்கர் வந்து போல்டாக பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டாட் வைக்காமல் ஒயின் வச்சிங்கனாலும் கம்ப்ளீட் ஆயிரும். இதே அவங்களுக்கு சின்னதாக இருக்குன்னா நீங்கள் வந்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு போல் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், நெக்ஸ்ட்டு ஹம்பை ட்ரா பண்ணிடுங்க. இப்போ 3 லேயர்ஸில் நம்ம ஸ்ப்ரில் கொடுக்குவோம்ல, அது மாதிரி ஸ்ப்ரில் கொடுத்துட்டு டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த ஃபிங்கர்ஸ்னோட டிசைன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் வந்து எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், நெயில் கோன் அவைலபிள் இருக்குது. ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். ரீசெல்லர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதுக்கு எப்படின்னா சென்டரில் மட்டும்தான் வந்து நம்ம இந்த ஃபிங்கர்ஸுக்கு வந்து ட்ரா பண்ண போகிறோம். சென்டரில் வந்து இதே மாதிரி ஹாஃபாக வந்து டிவைட் பண்ணிடுங்க. நான் டிவைட் பண்ணுற மாதிரி வி ஷேப்பில் வந்து டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து பேபி எலிஃபெண்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். நான் லைட்டாக வந்து பேபி எலிஃபெண்ட் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அது மறுபடியும் அழிச்சிட்டு பண்ணால் வந்து அந்த இடம் வந்து ஷேடு தெரியும் ஷீட்ஸ்னால். அதனால் அசிங்கமாக இருக்குங்க பண்ணல. நம்மள்ட்ட பேபி எலிஃபெண்ட்ஸ் தனியாகவே செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனால அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக பேபி எலிஃபெண்ட் வந்து ட்ரா பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணவே வருவேங்க. கண்டிப்பாக அந்த பேபி எலிஃபெண்ட் வந்து நம்ம முன்னே எப்படி ட்ரா பண்ணியிருப்போமோ அந்த மாதிரி பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே வந்து போல்டிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஒரு சிங்கிள் லேயரில் ஹம்பு கொடுத்துட்டு இதுவுமே அப்படி தான். அவங்க கை ப்ராடாக இருந்துச்சு, அவங்க கையில் மேலே ஒன்றும் லென்த்தில் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் லேயரில் ஹம்பு கொடுக்குற பதிலாக டபுள் லேயரில் ஹம்பு கொடுத்துட்டு அங்கே டாட் வச்சா வந்து அவங்களுக்கு ஒன்றும் ப்ளேஸஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லையா நம்ம ஒன்று அந்த கிரிட்டு கீழே வந்து ஸ்ப்ரில் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க, அதை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஓனாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை வந்து நம்ம எப்படி வேணாலும் கொடுத்து மேக் பண்ணலாம். ஆனால் வந்து கசன்னு இல்லாமல் ட்ராவை நீட்டாக மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? கீழே வந்து அதே மாதிரி கீழே வந்து ஹம்பு ட்ரா பண்ணுறதுனால பண்ணியிருந்துருக்கலாம். இல்லையா நம்ம வந்து லைனே நம்ம ட்ரா பண்ணிட்டனால சிங்கிள் லைனில் உள்ளே வந்து லைனே ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஹம்பு ட்ரா பண்ணி லாஸ்ட்டில் வந்து எட்ஜஸ்க்கு இந்த சைட் 2 டாட் அந்த சைட் 2 டாட்ஸ் வச்சுட்டு சென்டரில் ஒரு 3 லைன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேவா? இந்த ஃபிங்கர்ஸும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே நீங்கள் வந்து உள்ளே வந்து பேபி எலிஃபெண்ட்டுக்கு பதிலாக பீகாக் ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிங்கர் ட்ரா பண்ணிவிட்டு
ஒரு தின் லைன் ட்ரா 4 லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு போல்ட் லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நல்லாவே வந்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து ஒரு கீழே ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி சென்டர் ஃபுல்லாமே வந்து ஒரு சிங்கிள் லைன் ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒயின் ட்ரா பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்போ வந்து 2 தின் லைன்ஸ் வந்து இங்கே ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைடு அதே மாதிரி 2 தின் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த தின் லைன் மட்டும் விட்டோன்னா உங்களுக்கு வந்து ட்ரா நீட்டாக இருக்காது. அதுக்கு நம்ம டாட் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்மால் டாட்ஸ் வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பிக் டாட்ஸ் வைக்கிறீங்கன்னா ஒரு பிக் டாட், ஒரு ஸ்மால் டாட், ஒரு பிக் டாட்ஸ், ஒரு ஸ்மால் டாட் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணுங்கள் ஃபிங்கரில். உங்களுக்கு அப்போ வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஃபிங்கர்ஸ் நான் ட்ரா பண்ணியே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த சீட்ஸ்லேயே வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். இப்போ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த சைடு ஒரு 2 வைன்ஸ் வந்து ஹைட் கம்மியாக பண்ணிவிட்டு சென்டர் வைன் மட்டும் ஹைட் ஜாஸ்தியாக பண்ணி அதில் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மேலேயும் வந்து பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அதே மாதிரி வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட்டாய வரப்போ வந்து ப்ரெஷர் நம்ம கம்மியாக கொடுக்குறனால தான் அந்த மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ அந்த சைடு நான் பண்ணது கரெக்டாக வந்திருக்கும்ல. நீங்கள் வந்து ஒரே ப்ரெஷராக கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். மேலே வந்து ஒரு போல்ட் லைன் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெஹந்தி கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா ஈஸியாகவே நான் உங்களுக்கு எப்படிங்கிறது கற்றுத்தரேன். நெக்ஸ்ட்டு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல் ஷேப் பார்டர், எல் மேலேயும் கீழே ஆப்போசிட்டில் எல் ட்ரா பண்ணி அதுக்கு போல்ட் லைன் கொடுத்து தின் லைன் கொடுத்து ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டாட் வச்சு ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு போல்ட் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு தின் லைன் ட்ரா பண்ணுங்கள். தின் லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து அது வந்து ஃபுல்லாக கேப் முடிஞ்சா இப்போ கீழே வந்து ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கீழே வந்து ட்ரா பண்ணி சென்ட்ரல்லாம் வந்து கீழே ஒயின்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கீழே வந்து மறுபடியும் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிட்டோன்னா வந்து இந்த ஃபிங்கர்ஸும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஃபிங்கர்ஸ்லேயும் இவ்வளோ டிசைன்ஸ் போடலாம். ஓகேவா? உங்களுக்காண்டி தான் வந்து நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.